ஓகே, வெல்கம் டு ஆப்ஷன் பிக் பாஸ். ஸோ நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போகிறது நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட வீக்லி அனலிஸ். அதாவது 24/2 இருந்து 28/2 வரைக்குள்ள அனலிஸ். எந்த லெவல் கீ லெவல்ஸ், அதாவது பை லெவல் என்ன, செல் லெவல் என்ன அப்படிங்கிற நம்ம இந்த வீடியோல இருந்து பார்க்கலாம். வாங்க வீடியோக்கள் போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பார்க்க போகிறது பேங்க் நிஃப்டி பார்ப்போம். பேங்க் நிஃப்டி பார்க்கும்போது நமக்கு வந்து ஸ்டில் வந்து இந்த 48,500 இந்த 600 இந்த லெவல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பை லெவலில் தான் இருக்கு. அந்த லெவலுக்கு கீழே வந்து மார்க்கெட் போகல. ஓகே, ஸோ அப்போ நமக்கு இந்த ஏரியா அப்படிங்கிறது வந்து ஒரு பை லெவல் தான். 48,500 இந்த 48,800 அப்படிங்கிற ஒரு பை லெவல். ஓகே, ஸோ இந்த லெவலுக்கு கீழே, இந்த லெவல் கீழே பார்க்கும்போது நமக்கு வந்து 48,000 நமக்கு வந்து பை லெவலில் தான் ரியாக்ட் ஆகுது. அப்போ பேங்க் நிஃப்டி வந்து இன்னும் வந்து இறங்கல அப்படிங்கிறதா சொல்லுது. ஸ்டில் வந்து அவன் வந்து பைல தான் மார்க்கெட் வந்து கண்டினியூ ஆகுது. ஓகே, இந்த லெவல் வந்தாலும் பை தான், இந்த லெவல் வந்தாலுமே பை தான். ஓகே, ஸோ 2 லெவல் வரும்போது மார்க்கெட் வந்து நமக்கு வந்து பைக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம வந்து பார்க்கணும். எப்போ மார்க்கெட் வந்து இந்த 48,800 கீழே போகுது, அதாவது இந்த லெவலுக்கு கீழே போச்சுன்னா தான் மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட் அப்படிங்கிற நம்ம வந்து ஒரு டிசிஷன் பாயிண்ட் நம்ம வந்து போகலாம். இந்த 48,000 பிரேக் ஆக வர மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டுக்கு தான் பாசிபிள் இருக்கு. ஓகே, டவுன் ட்ரெண்டுக்கு வந்து பாசிபிள் இல்லை. எப்போ இந்த 48,000 உடஞ்சதுன்னா, இந்த லெவல் உடஞ்சதுன்னா மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட் அப்படிங்கிற நம்ம வந்து ஒரு முடிவுக்கு வரலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது நிஃப்டி பார்க்கலாம். நிஃப்டி வந்து 4 ஹவர்ஸ் பார்த்துறேன். நிஃப்டி 4 ஹவர்ஸ்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பேஸ் கேண்டில் வந்து ட்ரிகர் ஆயிருக்கு. ஓகேங்களா, இந்த பேஸ் கேண்டில் அப்படிங்க வந்து நமக்கு வந்து மொமெண்டம் இன்னும் நடக்கல. ஃபர்தரா மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இன்கேஸ் மார்க்கெட் வந்து மண்டே மார்க்கெட் வந்து ஒருவேளை இந்த லெவலில் வந்து இந்த மாதிரி க்ளோசிங் வச்சதுன்னா மார்க்கெட் வந்து அப்கமிங் டேஸ் வந்து ஒரு டவுன் ட்ரெண்டா அப்படிங்கிற நம்ம வந்து ஒரு டிசிஷன் பாயிண்ட் நம்ம வந்து போகலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து மார்க்கெட் எந்த லெவல் நடக்குது அப்படிங்கிறத, இன்கேஸ் மார்க்கெட் வந்து ஒரு ரேலி கொடுத்ததுன்னா, இந்த மாதிரி ரேலி கொடுத்ததுன்னா மார்க்கெட் வந்து பை, அதாவது இங்கிருந்து பை ஆகுது அப்படிங்கிறது நம்ம வந்து ஒரு மீனிங். எப்போ வந்து மண்டே மார்க்கெட் வந்து ஃப்ரைடேவோட க்ளோசிங்க்கு அதாவது லோ இருக்கு இல்லைங்களா, இங்க பாருங்க, ஃப்ரைடேவோட லோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீப் ஆயிருக்கு. ஓகே, கிட்டத்தட்ட 22,720 இந்த லெவல் வந்துருக்கு. ஸோ இந்த லெவலுக்கு கீழே வந்து மார்க்கெட் வந்து ஸ்ட்ராங்கா வந்து க்ளோசிங் வச்சதுனா தான் மார்க்கெட் வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் அப்படிங்கிற நம்ம வந்து ஒரு டிசிஷன் பண்ணி இந்த மாதிரி வந்து ஸ்ட்ராங்கா கீழே வந்து க்ளோசிங் வைக்கணும். ஓகே, இந்த மாதிரி கீழே க்ளோசிங் வச்சுன்னா மார்க்கெட் வந்து மறுபடியும் இந்த லெவல் ரீடெஸ்ட் எடுத்துட்டு இங்கிருந்து மார்க்கெட் தான் ஃபாலோ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, இந்த லோ, அதாவது ப்ரீவியஸோட லோ கீழே க்ளோசிங் ஆகாத வரை மார்க்கெட் வந்து நம்ம வந்து ஒரு அப் ட்ரெண்ட் இருக்கான்னு பார்க்கணும் நம்ம. ஓகே, இது வந்து 1 ஹவர். ஓகே, ஸோ 1 ஹவர் நம்ம பார்க்கும்போது நமக்கு வந்து ஸ்வீப் ஆயிருக்கு, 22,700 ஸ்வீப் ஆயிருக்கு. அடுத்தது மார்க்கெட் வந்து இந்த ஹைக்கு மேல, இது வந்து ஒரு ஹை. ஓகே, இந்த லெவலுக்கு மேல மார்க்கெட் வந்து க்ளோசிங் இந்த லெவலுக்கு வச்சதுன்னா பிரைஸ் வந்து இது சோக்கா கிரியேட் ஆகும். கிரியேட் ஆச்சுன்னா பிரைஸ் மறுபடி வந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட், ஒரு 22,800 வந்து ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்துட்டு மார்க்கெட் இங்கிருந்து மேலே போறது வாய்ப்பு இருக்கு. ஓகே, ஸோ இது நிஃப்டியோட ஹையர் டைம் ஃப்ரேம் லெவல். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது 50 மினிட்ஸ்ல பார்க்கலாம். ஸோ இன்ட்ராடே லெவல் நிஃப்டி பாருங்க. ஸோ நமக்கு வந்து இங்கேயுமே வந்து ஒரு 50 மினிட்ஸே ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப் நடந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளி மார்க்கெட் வந்து இந்த லெவலுக்கு, அதாவது இந்த 22,900 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹை லெவல். இந்த லெவலுக்கு மார்க்கெட் வந்து மேலே ஸ்ட்ராங்கா பாடி, ஃபுல் பாடி வந்து க்ளோசிங் வைக்கணும். இந்த மாதிரி க்ளோசிங் வச்சதுன்னா மார்க்கெட் இந்த லெவல் வந்துட்டு ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் இங்கேருந்து எடுத்துட்டு இங்க வந்து ஒரு சோக் வைக்கணும். சோக் வச்சுட்டு இங்க இருக்க ஒரு ஆர்டர் பிளாக் ஃபேர்வெல் கேப் வந்து எடுக்கணும். இங்க சோக்கு, இது ஓபி, இது எஃப்இஜி. இந்த லெவலில் தொட்டுட்டு மார்க்கெட் இங்கிருந்து மார்க்கெட் மேலே போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே, ஸோ இது வந்து இன்ட்ராடே லெவல். எப்போ வந்து பிரைஸ் வந்து இந்த 900 மேலே மார்க்கெட் சஸ்டெயின் ஆகணும், பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 23,000 மேலவே மார்க்கெட் வந்து சஸ்டெயின் ஆகணுங்க. இந்த லெவலும் மார்க்கெட் வந்து லெவல் உடஞ்சா மட்டும்தான் மார்க்கெட் வந்து பியூர் அப் ட்ரெண்ட் அப்படிங்கிற நம்ம வந்து டிசிஷன் பாயிண்ட் வரல, மேலே போகிறது வாய்ப்பு இருக்கு. ஓகே, ஏன்னா இந்த லெவல் நம்ம பிரேக் ஆகணும். இந்த லெவல் உடைய தான் மார்க்கெட் அப் ட்ரெண்டுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. அதர்வைஸ் மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கலாம். ஓகே, ஸோ இதான் வந்து நிஃப்டியோட இன்ட்ராடே லெவல். உங்களுக்கு வந்து பிடிச்சா கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ்க்கு. நீங்களும் இந்த மாதிரி அனலைஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம ஃப்ரீயா டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணுங்க. ஃப்ரீ சாட்ஸ் நம்ம வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். தேங்க்ஸ் டு ஆல், பாய், ஹேவ் எ நைஸ் டே.